பாத்தீங்கன்னா ஒரு ரேபிட் ஃபயர் ரெண்டு பேருக்குமே. சோ ரெண்டு பேருக்குமே சேம் தான். ஆனா ஒன் லைன்ல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மிமிக்ரில சம்திங் ஏதோ ஒன்னு. ஓகேவா? சோ வந்து ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுக்கணும். லவ். காதல் ஒரு புனிதமானது. ஓகே. நம்மள மேம்படுத்துறது. ஃபேன்ஸ். அப்படி இருக்காங்களா? அப்படி இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அசா டிஎஸ்கே ஃபேன்ஸ். யாருன்னே தெரியாத ஒருத்தர் நமக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு பண்ணி சிரிக்க வைக்கிறான் போது அது சும்மா பார்த்துட்டு போகாம கை தட்டணும்னு நினைக்கிற உள்ள இருக்கு பாத்தீங்களா, அதான் கடவுள். அவங்கதான் கடவுள். கடவுள் இல்லைன்னு சொல்ல, இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றேன். அதாவது ஃபெயில்ன்றது என்ன தெரியுமா? ஒரு கடவுளோட சிலை இருக்கு, அது எல்லாருமே கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கல்லு அடிப்பட்டு தான் செதுக்கி அது ஒரு சிலையா வந்து நிக்குது. சாமியை எல்லாரும் வணங்குறாங்க. அதனால நம்மளை அடிக்கிறாங்கன்னு என்னைக்குமே கவலைப்படக்கூடாது. ஃபெயிலியரை பார்த்து நம்ம என்னைக்குமே பயப்படக்கூடாது. அடி வாங்க தான் நம்ம உயரத்துக்கு போவோம். ஓகே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பணத்தை வந்து நம்ம தான் சம்பாதிக்கணும். பணம் நம்மளே சம்பாரிச்சிருக்கோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பணத்தை வச்சுதான் மரியாதையே இருக்கு. சொந்தக்காரன் வரானா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மரியாதைக்கேற்ற வந்து அந்த காசுக்கேற்ற மாதிரி மரியாதை கொடுக்குறாங்க. நண்பர்கள் சில பேர் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி வெளியில சொசைட்டி வந்து அப்படிதான் இருக்காங்க. நெய்பர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு வந்து உலகத்தை ஆடுறதே பணம் தான். அதை ஒரு நாள் வந்து பணத்தை விட குணம் தான் பெருசுன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு நாள் புரியும்.